Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல டேஸ்டியான அவுல் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம வீட்ல இருக்கறவங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல டக்குன்னு செஞ்சு கொடுத்துறலாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல சிம்பிளான ரெசிபி தான். அதே சமயம் ரொம்ப நல்ல ஹெல்தியாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். நான் ஒரு 10 முந்திரி பருப்பை ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துட்டு நல்ல பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் முந்திரி மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா இதில் திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே பேன்லேயே நம்ம அவுலை வறுத்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை அவுல் எடுத்திருக்கேன். மெல்லிஸாக இருக்கும்ல அந்த அவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் கெட்டி அவுல் அப்படி இல்லைனா சிகப்பு அவுல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இதை நம்ம நல்லா புரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இது மெல்லிஸ் அவுலுங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். நீங்கள் சிகப்பு அவுலோ கெட்டி அவுல் எடுத்திங்கன்னா கொஞ்சம் டைம் கூட ஆகும். அவ்வளோதான் நல்லா அவுல் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே பேன்லேயே 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஏன்னா ஈரப்பதம் இருந்ததுன்னா லட்டு சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்மள வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இருக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த அவுலை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த நல்லா அந்த ரவா பதத்துக்கு இருக்கணும். அந்த மாதிரி இதை நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம வெல்லமும் தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு 1/2 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நல்லா இனிப்பாகவே இருக்கும். உங்களுக்கு இனிப்பு குறைவாக போதும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா 2 சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம வச்சுருக்கிற அவுல் கூடயே சேர்த்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் இது கூடயே சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கையில் தேய்ச்சி எல்லாம் வெல்லமும் அவுல் எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வர அளவுக்கு நல்லா இதை நம்ம கலந்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடான நெய்யாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது சேர்த்து நம்ம கலந்து விடும்போது அந்த சூட்லேயே இந்த வெல்லம் நல்லா இலக்கம் கொடுத்துட்டு வரும். அதை வச்சுட்டே நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஒரு வாட்டி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா இலக ஆரம்பிக்கும். இப்போ எல்லாம் நல்லா கலந்தாச்சு. கையில் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் லேசாக தடவிட்டு நமக்கு எந்த சைஸ்க்கு லட்டு வேணுமோ சின்னதாவோ பெருசாவோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு லட்டு பிடிக்கல மட்டும் கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து பிசைங்க. அழகாக திரண்டுட்டு நமக்கு லட்டு பிடிக்க வந்துடும். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து மட்டும் நம்ம லட்டு பிடிச்சா போதும். ஒவ்வொரு டைமும் லட்டு பிடிக்கல ஒரு முந்திரி பருப்பு வச்சு பிடிச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான அவுல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.